சேலம் மாவட்டம் மேட்டூரில் நிதி நிறுவனம் நடத்தி 3,65,00,000 ரூபாய் மோசடி செய்த வழக்கில் 23 பேருக்கு தலா 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி கோவை தமிழ்நாடு முதலீட்டாளர் நல பாதுகாப்பு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பை வழங்கியுள்ளது. மேட்டூரை தலைமையிடமாக கொண்ட மேட்டூர் காவேரி ஃபைனான்ஸ், அன்னை காவேரி ஃபைனான்ஸ், ஸ்ரீ காவேரி ஃபைனான்ஸ் என்ற 3 நிதி நிறுவனங்கள் செயல்பட்டு வந்தன. மேட்டூரைச் சேர்ந்த பார்த்திபன், சிவகுமார், கனகராஜ் ஆகியோர் தங்களது உறவினர்களை இயக்குநர்களாக இணைத்துக் கொண்டு இந்த நிதி நிறுவனங்களை நடத்தி வந்தனர். கடந்த 2005 முதல் 2008ஆம் ஆண்டு வரை அதிக வட்டி தருவதாக கூறி 200க்கும் மேற்பட்டோரிடம் 3,65,00,000 ரூபாய்க்கு நிதி வசூல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மணி என்பவர் மேட்டூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு கடந்த 2011 முதல் கோவை முதலீட்டாளர் நல பாதுகாப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் 23 நிதி நிறுவன இயக்குநர்களுக்கும் தலா 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்தும் 1,44,32,000 ரூபாய் அபராதம் விதித்தும் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அபராத தொகையினை கட்ட தவறினால் மேலும் 1 வருடம் சிறை தண்டனை எனவும் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. 23இல் பெரும்பாலானோர் 60 வயதை கடந்த பெண்கள் உள்ளிட்ட முதியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.